மிட் ஏஜ் குரூப்பில் ஒரு 2 குழந்தைகளை வச்சிருக்கிற சொந்தக்காரனை நம்பாதன்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஏஜ் குரூப் அதிகம் இருக்குது இல்லையா? எவனையும் நம்பாத, அதுவும் உங்கள் மாமங்காரனை நம்பவே நம்பாத அப்படின்னு அப்பாவும், உலகத்தில் நீ யாரை நம்பினாலும் உங்கள் சித்தப்பன் பக்கம் மட்டும் போயிடாதன்னு அம்மாவும் சொல்கிற ஒரு அற்புதமான உறவை பேணுகிற சமூகமாக நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னம்னா, உறவென்றாலே தொந்தரவு செய்யக்கூடியது என்று நமக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நமக்கு சில அனுபவங்கள் வழியாக நம்ம அப்படி நினைக்கிறோம். உண்மைதானே? உறவுனாலே தொந்தரவு தான். கல்யாண வீட்டில் கரைச்சல் பண்ணுவானுங்க, நல்லது கெட்டதில் குறுக்க வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க, இருக்க உறவை கெடுத்து விட்டு போயிடுவானுங்க, நம்ம ஈகோவை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீடே தலைகீழாக மாறி போயிடும்னு வீட்டினுடைய அன்னிமார்களும், இன்னொரு பக்கம் 2 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னா ஆளே மாறி போயிடுறான்னு மாமியார்களுமாக நாம சில கற்பிதங்களை உறவுகள் குறித்து வைத்திருக்கிறோம். இந்த உறவுகளை பேணுவதில் இருக்கக்கூடிய பெரும் சிக்கலுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, முதல் முக்கியமான விஷயம், இதை பற்றின கற்பிதங்கள் அதிகம். நாம் கேள்விப்பட்டது பார்த்தது யாரோ ஒருவரோ இருவரோ செய்த தவறுகளுக்காக ஒட்டுமொத்தமாக அனைவரையும் குற்றவாளிகளாக பார்க்கிற ஒரு மன அமைப்போடு இருக்கிறோம்.